பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் பதிவு. எளிமையாக கடந்து போயிடாதீங்க. உறவுகள் எல்லாரும் இதை கவனிக்கணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். வருகிற ஏப்ரல் 23 சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது நமக்கு தெரியும். அதை தொடர்ந்து மே 6 வரைக்கும் தேர்தல் நடத்தை விதி அமலில் இருக்கும். தேர்தல் ஆணையம் சில விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க. வேட்பாளர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள், அரசு அலுவலர்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள், பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள், இப்படி பல வெரைட்டியா பிரித்து தேர்தல் விதிமுறைகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 50,000க்கு மேலே பணம் எடுத்துகிட்டு போனால் அதுக்கான உரிய ரசீது கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. இப்படி பல கட்டுப்பாடுகள் இருக்கு. இதில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு நாம் எல்லாருமே கைபேசி இல்லாமல் வாழ்கிறதே இல்லை. இந்த கைபேசியில் சமூக வலைதளங்கள் அதிகமாக பயன்படுத்துகிறோம். குறிப்பாக ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், யூடியூப், இது போன்ற ட்விட்டர் சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிறோம். ஒரு கண்டென்ட்டை பதிவு போடுறோம் அப்படின்னா அந்த கண்டென்ட்டில் உண்மைத்தன்மை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத அந்த யூடியூப் ஆராயும். அல்லட்டு பொது வழியில் ஃபேஸ்புக் கூட இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு அந்த போஸ்ட்டில் உண்மைத்தன்மையில நீக்கிறாங்க. ஆனால் தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்க விதிமுறைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். என்னன்னு கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப் குழுக்கள் எல்லாருமே நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த வாட்ஸ்அப் குழுக்கள் எதுக்காக உருவாக்குறோம்? நம்ம ஊர் நல்லா இருக்குன்னு ஒரு குழுவாக சேர்ந்து நம்ம எல்லாரும் பயணிக்கிறோம் ஒரே தளத்தில். இல்லை அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு சமூக சேவை இருக்கா, இல்லாட்டி பொழுதுபோக்கு நிகழ்ச்சிக்காண்டி, சில பேர் அரசியல் விமர்சனத்துக்காண்டி இந்த மாதிரி என்ன செய்யறாங்க, வாட்ஸ்அப் குழு உருவாக்கி சில நண்பர்களை சேர்த்து உள்ளடக்கி தகவல்கள் பரிமாறிக்கொள்வது வழக்கமா இருக்கு. இதுல நீங்க என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்ணியத்தோட நடந்துக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, வாட்ஸ்அப் குழுக்கள்ல பகிரக்கூடிய செய்திக்கு யாரு பொறுப்பு அப்படின்னா, அந்த வாட்ஸ்அப் குழு உருவாக்கின அட்மின் தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் ஒரு பதிவை போடுறீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டை உருவாக்கணும் நீங்கள் தான் பொறுப்பாளியாக இருக்கிறீங்க. ஒரு யூடியூப் வலைத்தளத்தில் உங்களுடைய சேனலில் ஒரு வீடியோ போடுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் தான் பொறுப்பாளராக இருக்கிறீங்க. ஸோ இதை தற்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தேர்தல் ஆணையம் இது முன்னாடி அந்த மாதிரி இல்லை. இப்போ தேர்தல் விதி இருக்கு, முன்னாடி அந்த மாதிரி இல்லைன்னா இப்போ ஒரு வேட்பாளர் குறித்து அவதூறான செய்தியை ஒருத்தர் பரப்புறாரு, வாட்ஸ்அப்பில் பரப்புறாரு, இல்லை ஏதோ ஒரு யூடியூப்ல ஏதோ ஒரு பரப்புறாருன்னா அதுல உண்மைத்தன்மை இல்லை, வதந்தி பரப்புறாங்க, என் மேல வீண் பழி சுமத்துறாங்கன்னு சொல்லி அவர் சைபர் கிரைம்ல புகார் கொடுத்தா உடனே நடவடிக்கை எடுப்பாங்க. ஆனா இப்ப என்னன்னா, சைபர் கிரைம் போக தேவையில்லை. இது ஒரு வேட்பாளர் குறித்து ஒரு அவதூறான செய்தியோ, ஒரு கட்சியை குறித்து ஒரு அவதூறான செய்தியோ, ஏன்னா நமக்கு நம்மளுக்கு ஒரு சில தலைவர்கள் பிடிக்கும், நமக்கு பிடிக்காத தலைவர்கள் இருப்பாங்க. அப்ப நமக்கு பிடிச்ச தலைவர்களை என்ன செய்யணும்னா, அதிகமா நடந்ததுக்கு மேல எக்ஸ்ட்ரா நம்ம எழுதுவோம். அதே பிடிக்காத தலைவர்கள் நடந்ததை காட்டில எக்ஸ்ட்ரா அதையும் எழுதுவோம். ஸோ இப்படி என்ன செய்யணும்னா, எதிர்மறை விமர்சனங்கள் நம்ம பதிவு வழக்கமா நம்ம வச்சிருக்கிறோம். எல்லாருக்கிட்டையும் நிறைய இருக்கு சமூக வலைகளை பார்க்கும்போது. இதுல உண்மைத்தன்மை இல்லை அப்படிங்கிற ஒரு தெரிய வருது அப்படின்னா, இப்ப என்னை பத்தி யாரோ ஒரு தவறான ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க அப்படின்னா உடனே என்ன செய்யும் அப்படின்னா, நான் போய் தேர்தல் ஆணையத்துக்கு போன் அடிச்சு நான் அந்த கம்ப்ளைண்ட் நான் ரிஜிஸ்டர் பண்ணிட்டேன் அப்படின்னா உடனே தேர்தல் ஆணையம் அதுல உண்மைத்தன்மை இல்லைன்னா என் மீது நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது நான் போட்ட தனிப்பட்ட பதிவுக்கு என் மேல் நடவடிக்கை எடுத்தாலும் பரவாயில்ல. இப்ப நம்ம வாட்ஸ்அப் குழு இருக்கு, அந்த வாட்ஸ்அப் குழு 200 பேர் இருக்காங்க. அந்த 200 பேர்ல யார் இந்த மாதிரி பொய்யான கருத்துக்களை பரப்பினாலும் அந்த குழுவோட அட்மின் யாரோ அவங்களதான் தூக்குவாங்க. ஸோ அதனால நீங்க ரொம்ப கவனத்தோட இருக்க வேண்டிய ஒரு சூழல்ல நம்ம இருக்கிறோம். தேர்தல் முடியும் வரைக்கும் உங்களோட பேச்சுக்கள், உங்களோட செயல்பாடுகள் எல்லாம் மிக கண்ணியமா இருக்கட்டும். வாக்கு கேட்க யாருக்காவது நீங்க போனீங்க கூட அதிகமா நீங்க யாரையும் குறை சொல்லலாம், விமர்சிக்காம. குறை சொல்ல மீன் தவறுகள் இருந்தா குறை சொல்லத்தான் வேணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஊராட்சிகள் அதை செய்யறோம் இதை செய்யறோம் ஓட்டு கேட்டு வந்தாங்க, எதுவுமே செய்யலை அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கு. ஊராட்சி இன்ன வரைக்கும் ஒரு சில ஊராட்சியில் தண்ணி இல்லை, சாலை இல்லை, அவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்ப குறைகளை பேச முடியாமலாம் இருக்கக்கூடாது. குறைகளை பேசலாம், அதுல தப்பு இல்லை. ஆனா உண்மைக்கு புறம்பான செய்திகளை பதிவிடுவதை தவிர்க்க வேண்டும். ரெண்டாவது வாட்ஸ்அப் குழுக்கள்ல யார் அட்மினோ அவங்க கண்ணோட்டத்தில் இந்த குழு இயங்கணும். இந்த மே 6 வரைக்கும் ரொம்ப கவனத்தோடு நீங்க செயல்பட வேண்டும் என்பதுதான் இன்றையோட செய்தி. அதனால நீங்க சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிற உறவுகள் மிக கவனத்தோடும் கண்ணியத்தோடும் இந்த தேர்தல் முடிகிற வரைக்கும் நீங்க பயன்படுத்துங்க அப்படிங்கிறத ஒரு எச்சரிக்கை செய்தியாகவும் ஒரு வேண்டுகோள் செய்தியாக நான் சொல்றேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, பாதிக்கப்பட்டோம் அப்படின்னா நம்ம குடும்பத்துக்கு பெரிய இழப்பா இருக்கும். அதனால நம்ம கட்சியோ நாளைக்கு நம்ம நிக்கிற ஒரு தலைவர்களோ நமக்கு பின்னாடி நிற்க போறது கிடையாது. நம்ம குடும்பத்துக்கு நாம தான் நிற்கணும். அதை நீங்க முதல்ல உறவுகள் நீங்க புரிந்து கொண்டு யாருக்காவது நீங்க சப்போர்ட் பண்ணலாம், சப்போர்ட் பண்ணி பேசலாம், தப்பு கிடையாது. ஆனா வதந்திக்கு மேல வதந்தி பரப்புவதையோ இல்ல தேவையில்லாத குற்றச்சாட்டுகளையோ அவதூறுகளை பரப்புவதை நீங்க தவிர்க்கணும். இது தேர்தல் விதிமுறைக்கு முரணானது அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுப்பும் சொல்லிட்டாங்க. அதை நீங்க கவனத்தில் கொள்ளணும் அப்படிங்கிறத இந்த வீடியோ உங்களுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த செய்தி நட்புகள் எல்லாருக்கும் நீங்க பகிரணும் அப்படிங்கிறத நான் வேண்டிக்கிறேன். மீண்டும் நல்லதோடு வேற இடம் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.